ஐயா முப்பத்து முக்கோடி தேவர்களே ஐயா முப்பத்து முக்கோடி தேவர்களே நல்ல சொல்லை தருவாயையா. கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் கடும் தவம் இருக்க. ஆமா, தவம் இருக்க. எப்பேற்பட்ட தவம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ஐயா ஊட்டி மூலையில தவம் இருக்க. ஊட்டி மூலையில தவம் இருக்க. தாயே, இந்த வல்லரக்கன் கதையை கேட்டு கேட்டு எங்க காதெல்லாம் புளிச்சு போச்சு. நீ தான் பாடுவியே. இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்த நமக்கெல்லாம் காவல் தெய்வமா இருக்காளே கண்ணாத்தா, அவ கதையை பாடுதாயி. அப்படியா? ஆகட்டும் பாட்டி. ஐயா பார்புகழும் பேர் புகழும் தெற்கு தச சீமை. ஐயா திருநெல்வேலி சீமை. ஐயா திருநெல்வேலி சீமை. தென்பொதிகை மலைக்கும் கீழே ஆறு ஓடும் ஊரு பூஞ்சோலைன்னு பேரு. பூஞ்சோலைன்னு பேரு. அங்கே அஞ்சு பொண்ணு பெத்தான் பாரு, சங்கதியை கொஞ்சம் கேளு. அவன் சண்முகம் பிள்ளையாம் பேரு. அவன் சண்முகம் பிள்ளைய பேரு. அஞ்சு பத்த அரசனே ஆண்டி சண்முகம் பிள்ளைபாடு திண்டாட்டம் தானே. மீனாட்சி பக்தனான சண்முகம் பிள்ளை வறுமையால் வாடினாலும் நாதஸ்வரம் என்னும் இசை செல்வத்தை கையில் வைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார். அஞ்சு பொண்ணுன்னு சொன்னீங்களே, அதுல கண்ணாத்தா யாரு? அஞ்சுக்குள்ள பெத்ததில மூத்தவளாம் கண்ணாத்தா. மூத்தவளாம் கண்ணாத்தா. ஐயா மூத்தவளாம் கண்ணாத்தா. அவ எப்பேற்பட்ட அழகி தெரியுமா? என்ன சிரிப்பழகி குஷ்பு மாதிரி இருப்பாளா? மாம்பழத்து சிவப்பழகி மல்லிகைப்பூ சிரிப்பழகி. மல்லியப்பூ சிரிப்பழகி. மல்லியப்பூ சிரிப்பழகி. கருமேக கூந்தல் கண்டு அழகு மயில் ஆடும் அங்கே. அழகு மயில் ஆடும் அங்கே. அழகு மயில் ஆடும் அங்கே. கண்ணழகை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். ஐயா கண்கள் கோடி வேண்டும். ஆமா கண்கள் கோடி வேண்டும். இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட கண்ணாத்தாள் 16 வயது நிரம்பிய பருவம்பங்கை மட்டுமல்ல, அம்மன் புகழ்பாடும் சிறந்த ஆட்டக்காரியும் ஆவாள். சொல்ல முடியலையே, சொல்ல நெஞ்ச தாங்கலையே, வாயழுக நெஞ்சழுக வார்த்தை ஒண்ணும் தோணலையே, வார்த்தையெல்லாம் சிக்குதம்மா துக்கத்திலே விக்குதம்மா. தாயாகும் வயிற்றினிலே தீய வச்ச பாவிகளே, நாய்குணம் பேய்குணமும் கொண்ட பெரும் துரோகிகளே, தாய் வயிற்று பிறக்கலையா, தர்மம் எது தெரியலையா, நினைக்க நெஞ்சு பதறுதையா, குமுறி உள்ளம் கதறுதையா, அடுக்குமா மனம் பொறுக்குமா, அந்த தெய்வங்கள் கேட்டிடுமா, எரிஞ்சிடுமா தீ எரிஞ்சிடுமா, பத்தினி கதை எங்கு முடிஞ்சிடுமா, பார்த்திடுமா இவ பார்த்திடுமா, பாவிகளை பழி வாங்கிடுமா. அப்ப கண்ணாத்தா எரிஞ்சு பஸ்மம் ஆயிட்டாளா? பூகம்பத்தை தடுக்கிற கை இருக்கா, அந்த சூரியனை சுட்டெரிக்கும் நெருப்பு இருக்கா, பத்தினிய அக்கினியும் சுட்டு விடுமா, வெட்டும் மின்னலை தன் கரங்கள் தொட்டு விடுமா, கட்டி இருந்த பட்டுச் சேலை எரியவில்லை, தலையில் வச்ச பல்லிடப்பு கருகவில்லை, அனல் எரிச்சும் மஞ்சள் முகம் வாடவில்லை.
அட காத்திருப்ப கண்ணாத்தா பாட்டு கேட்கும் பெரியவரே பார்த்திருக்கும் சிறியவரே பார்த்திருக்கும் சிறியவரே அண்ணன் வாழ்க தம்பி வாழ்க அக்கா மாறும் வாழ்க அந்த அக்கா மாறு வாழ்க ஊர் உலகம் செழித்து வாழ்க அம்மன் புகழ் வாழ்க என்றும் அம்மன் புகழ் வாழ்க ஆமா அம்மன் புகழ் வாழ்க அந்த அம்மன் புகழ் வாழ்க அம்மன் புகழ் வாழ்க அந்த அம்மன் புகழ் வாழ்க தந்தோம் தனத்தான தந்தோம் தனத்தான தந்தோம் தனத்தான தனத்தனத்தோம் முத்தி முந்தி விநாயகரே ஐயா முப்பத்து முக்கோடி தேவர்களே ஐயா முப்பத்து முக்கோடி தேவர்களே முத்தி முந்தி விநாயகரே ஐயா முப்பத்து முக்கோடி தேவர்களே ஐயா முப்பத்து முக்கோடி தேவர்களே நம்பி வில்லை எடுத்தோம் ஐயா நல்ல சொல்லை தருவாய் ஐயா நல்ல சொல்லை தருவாயையா கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் கடும் தவம் இருக்க ஆமா தவம் இருக்க எப்பேற்பட்ட தவம் தெரியுமா? சொன்னாத்தானே தெரியும் ஐயா ஊசி முனையில தவம் இருக்க ஊசி முறையில தவம் இருக்க தாயே இந்த வல்லரகன் கதையை கேட்டு கேட்டு எங்க காதெல்லாம் புளிச்சு போச்சு. நீ தான் பாடுவியே, இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்த நமக்கெல்லாம் காவல் தெய்வமா இருக்காளே கண்ணாத்தா, அவ கதையை பாடுதாயி. அப்படியா? ஆகட்டும் பாட்டி. ஐயா பார்ப்புகழும் பேர் புகழும் தெற்கு தச சீமை ஐயா திருநெல்வேலி சீமை ஐயா திருநெல்வேலி சீமை தென்பொதிகை மலைக்கும் கீழே ஆறு ஓடும் ஊரு பூஞ்சோலைன்னு பேரு பூஞ்சோலைன்னு பேரு அங்கே அஞ்சு பொண்ணு பெத்தான் பாரு சங்கதியை கொஞ்சம் கேளு அவன் சண்முகம் பிள்ளையாம் பேரு அவ சண்முக பிள்ளைய பேரு அஞ்சு பத்த அரசனே ஆண்டி சண்முகம் உள்ளபாடு திண்டாட்டம் தானே. மீனாட்சி பக்தனான சண்முகம் பிள்ளை வறுமையால் வாடினாலும் நாதஸ்வரம் என்னும் இசை செல்வத்தை கையில் வைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார். அஞ்சு பொண்ணுன்னு சொன்னீங்களே, அதுல கண்ணாத்தா யாரு? அஞ்சுக்குள்ள பெத்ததில மூத்தவளாம் கண்ணாத்தா புத்தவளம் கண்ணாத்தா ஐயா புத்தவளம் கண்ணாத்தா அவ எப்பேற்பட்ட அழகி தெரியுமா? என்ன சிறுப்பழகி குஷ்பு மாதிரி இருப்பாளா? மாம்பழத்து சிவப்பழகி மல்லிகைப்பூ சிரிப்பழகி மல்லியப்பூ சிரிப்பழகி மல்லியப்பூ சிரிப்பழகி கருமேக கூந்தல் கண்டு அழகு மயில் ஆடும் அங்கே அழகு மயில் ஆடும் அங்கே அழகு மயில் ஆடும் அங்கே கண்ணழகை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் ஐயா கண்கள் கோடி வேண்டும் ஆமா கண்கள் கோடி வேண்டும் இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட கண்ணாத்தாள் 16 வயது நிரம்பிய பருவமங்கை மட்டுமல்ல, அம்மன் புகழ்பாடும் சிறந்த ஆட்டக்காரியும் ஆவாள். சொல்ல முடியலையே சொல்ல நெஞ்ச தாங்கலையே வாயழுக நெஞ்சழுக வார்த்தை ஒண்ணும் தோணலையே வார்த்தையெல்லாம் சிக்குதம்மா துக்கத்திலே விக்குதம்மா தாயாகும் வயிற்றினிலே தீய வச்ச பாவிகளே நாய் குணம் பேய் குணமும் கொண்ட பெரும் துரோகிகளே தாய் வயிற்று பிறக்கலையா தர்மம் இது தெரியலையா நினைக்க நெஞ்சு பதறுதையா குமுறி உள்ள பதறுதையா அடுக்குமா மனம் பொறுக்குமா அந்த தெய்வங்கள் கேட்டிடுமா எரிஞ்சிடுமா தீ எரிஞ்சிடுமா பத்தினி கதை எங்கு முடிஞ்சிடுமா பார்த்திடுமா இவ பார்த்திடுமா பாவிகளை பழி வாங்கிடுமா அப்ப கண்ணாத்தா எரிஞ்சு பஸ்மம் ஆயிட்டாளா? பூகம்பத்தை